வணக்கம் மக்களே, இன்றைக்கி பலாப்பழம் வச்சு எப்படி சக்கை வரட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பலாப்பழத்தை நல்லா கட் பண்ணி அதில் உள்ள பலாப்பழ சொலையெல்லாம் தனியாக, அதை கொட்டை தோலியெல்லாம் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு எல்லா பலாப்பழத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்து அதை ஆறினப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மண்டவெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1க்கு 1 எடுத்துட்டு அந்த வேக வச்ச பலாப்பழ தண்ணியில் அந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதை போடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுருளை கிண்டிகிட்டே இருக்கும்போது நடுவில் நெய் விட்டுக்கலாம். வீடே கமகமான்னு மணக்கும். இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருளாக ஆரம்பிக்கும். ஆச்சு, ரெடி ஆயாச்சு சக்கை வரட்டி. பாருங்கள், ஆறின உடனே நம்ம எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள், டேஸ்டியான கலர்ஃபுல்லான சக்கை வரட்டி ரெடி. என்ன மக்களே, நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.